நமஸ்காரம். அடே வாங்க சாமி, வந்து உள்ள உட்காருங்க. அடாடாடாடாடா, தனரேகை என்னமா ஓடுறது? பெரிய கோடீஸ்வரா கையில தான் இந்த மாதிரி ஒரு ரேகையை பார்க்க முடியும். சாமிக்கு ரேகை பார்க்க தெரியுமா? தெரியுமாவா? ஜாதகம் பார்க்கறதுலயே நான் எக்ஸ்பர்ட்னு மெட்ராஸ்ல பரவலா பேசிட்டு இருக்கா. தங்கம், பீரோல இருந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வா. மாமா காரியத்துக்கு பின்ன உங்களை இப்பதான் பாக்க. இது யாரு? அது என் தம்பி, பேரு மாணிக்கம். அப்படியா? மங்கள சொல்லுச்சு, நான் பார்த்தது இல்ல. நமஸ்காரம் தம்பி. தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். நல்ல பேரு, நல்லாரு தம்பி. சாமி, முதல்ல பாலை சாப்பிட்டு ஜாதகத்தை பாருங்க. சாமி, ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த உலகத்துல அரசியல்வாதியில இருந்து அன்னாடங்காட்சி வரைக்கும் மயங்கிறது இந்த ஜாதகம் ஜோசிய இதுலதான். என்ன சொல்றீங்க? அதை வச்சுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய குடும்ப பிரச்சனை உங்களை அவஸ்தைப்பட வைக்க போகுது. எவனாலையும் எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்க முடியாது. இல்ல அப்படி சொல்லாதீங்க. பிரச்சனை கொடுக்க போறவன் உங்களை விட பவர்ஃபுல் ஆச்சே. என்ன சாமி சொல்லுவீங்க? நான் சனிய சொன்னேன். ஏரோப்ளேன்ல ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வரைக்கும் எது கவர்ந்தாலும் சனி பகவான் பண்ற வேலை தானே. இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி? இது உன்னோட ஜாதகம் அம்மா. தனு லக்னம். இதுக்கு புருஷன் சரியில்லை, புதன் சரியில்லை. இது உங்க தம்பி ஜாதகம். இவருக்கு உறவுல கல்யாணம் இருக்கணுமே. தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்ப நீங்க பொண்ணுக்கு அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. உறவுலதான் கல்யாணம் ஆகும். சாமி, வரப்போற பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அது உங்க பிரச்சனை. நான் வந்த பிரச்சனைக்கு வர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம மங்களத்துக்கும் மளிகைக்கடை வீருவோட பையனுக்கும் பரிசமோட ஏற்பாடு பண்றேன். மங்களத்தோட வீட்டுக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே பெரிய மனுஷங்கிற முறையில நீங்க முன்னால இருந்து ஜாம் 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 நடத்தி கொடுத்துடணும். முதல் நாளா நான் தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? வரேம்மா. தம்பி தம்பி பேர் என்ன சொன்னீங்க? மாணிக்கம். மாணிக்கம். வர்றேன்பா. பாவம், நல்ல மனுஷன். ஜாதகத்துல வர இருந்த பிரச்சனைக்கு சாமியே பரிகாரமும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆண்டவா, அவர் மனசு போலவே இந்த பரிசத்தை நல்லபடியா நடத்தி வைப்பா. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஆரம்பிக்கலாம்ல? என்ன வீரு, ஆரம்பிக்கலாமுங்களா? அண்ணாச்சி எனக்கு இம்புட்டு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆரம்பிக்கலாமுங்க. அண்ணாச்சி, ஐயர் தானே இம்புட்டு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன, ஆரம்பிக்கலாமுங்களா? உசாரி, சீக்கிரம் ஆரம்பிங்க. கோவில் காணிக்கா வெள்ளிப்பணம் 2 பக்கமா ஆளுக்கு 1000 ரூபாய் தட்டல வைங்க. உசாரி, 2 வீட்டுக்கு சேர்த்து 2000 ரூபாய் நானே கொடுத்துறேன். காரியத்தை நடத்துங்க. அந்த 1500 ரூபாய் அவங்க கொடுத்தா என்ன? என்னையே கேக்குறீங்க? அவங்க கொடுக்கணும். இருந்தாலும் அண்ணாச்சி என்ன ரொம்பதான் மேல ஏத்தி வைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பதிலா நானே கொடுத்துறேன். என்னவே எனக்கு பதிலாவா? நமக்குள்ள என்ன அண்ணாச்சி, யாரு கொடுத்தா என்ன? இப்படி விவகாரமா? இந்த 1.25 ரூபாய் பிரச்சனை பரிசத்தையே நிறுத்திடுவானுங்க போல இருக்க. சரி சரி, 2000 ரூபாய் பிரச்சனை முடிஞ்சு போச்சே. சீக்கிரம் பரிசத்தை போடுங்க. உசாரி, புடவை எடுத்து பொண்ணுகிட்ட கொடுக்க வேண்டாமா? ஆமா, எடுத்து கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அண்ணாச்சி என்ன பாக்குறீங்க? புடவைய வாங்கி கொடுங்க. என்னவே தமாஷ் பண்ணுதீங்க? நீங்க தான் கொடுக்கணும். அண்ணாச்சி ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க தான் கொடுக்கணும். நீங்க தான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கீங்க. நம்ம உள்ள அதனாலதான் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கணும். பிரசிடண்ட் நானும் சொல்லுதேன், நீங்க தான் கொடுக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து சொல்லுதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு நானே செய்யணுமான்னு யோசிச்சேன். மங்களம், சந்தோஷமா வாங்கிக்கல. திருவாசகத்தோட பொண்ணு மங்களத்தை மளிகைக்கடை வீரு அவரோட பையன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இவங்க முன்னிலையில முத்தண்ணன் தம்பி மாணிக்கத்துக்கு பரிசம் போட்ட விஷயத்தை பத்தி பூசாரையா முத்தண்ண சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷமா இறஞ்சி சொல்லுங்க. ஒண்ணுமில்ல,
காதுங்காது வச்ச மாதிரி இந்த பரிசத்தை முடிச்சிடணும்னு சொன்னாரு. அவர் தாராள மனுஷன், விளம்பரப்படுத்திக்க விரும்பல. நான் தான் உங்களெல்லாம் இங்க அடிச்சிட்டேன். அந்த கோவத்தை எரிச்சலா முகத்துல காட்டுற போல இருக்கு. இத சொல்லித்தான் தெரியணுமா? ஆமா, இத சொல்லித்தான் தெரியணும். அவங்க விட்டு பொண்ணு அவங்க எடுத்துக்கிறாங்க, இதுல நாம என்ன சொல்லி தெரியறது? இருந்தாலும் அண்ணாச்சிக்கு ரொம்ப பெரிய மனசு. பொண்ணு எடுத்துக்கிட்டது ஒண்ணும் பெருசு இல்ல, சபையில எனக்கு மரியாதை கொடுத்தீங்களே அதை சொல்லணும். அதான் பெரியவங்க என்னைக்கும் பெரியவங்க தான். பொண்ணு அனாதையானிக்கேன்னு ஊரெல்லாம் கவலைப்பட்டோம். அது அப்படி இல்ல அப்படின்னு ஐயா அவங்களே சொல்லிட்டாங்க. உசாரியா, இந்த ஊர் வழக்கப்படி பரிசம் போட்டா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே? ஆமா, அது என்ன சந்தேகம்? அப்ப கல்யாண தேதியும் சொல்லிடுங்க. வர்ற ஆவணி மாசம் 12ஆம் தேதி கல்யாணம் தான். ஆஹா ஆஹா, மாம மச்சானுக்குள்ள 1000 தகராறு இருந்தாலும் வீம்புக்கு அவங்க மாமே வேற இடத்துல பரிசம் போட இருந்தும் அத மறந்து ஏத்துக்கிட்டாங்களே. அண்ணாச்சிக்கு எவ்வளவு பெரிய மனசு. அழகா சொன்னீங்க, 100 தரம் சொல்லுங்க. போதுங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த நல்ல காரியத்தை ரகசியமா வச்சிருந்து நடத்தி காட்டி விட்டீங்களே. ஐயரே, என்ன வீட்டுல வந்து பாக்குறீங்க? நல்லபடியா பரிசம் போட்டு முடிஞ்சது சந்தோஷம் தானே? கிளம்பலாமே. கிளம்ப வேண்டியதுதான், எல்லாம் நல்லபடியா நடந்தது. இன்னி சாப்பாட்டையும் சேர்த்து கல்யாணத்தன்னைக்கு போட்டுறேன். நிறைவேறிச்சு. கொஞ்சம் நிக்கிறீங்களா? என்ன ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சிருக்கிறீங்க. நான் இப்பவும் கேக்குறேன், அண்ணாச்சி ஆறு ரொம்ப அவசியம். சொல்றேயா? எப்ப சொல்றீங்க? அம்மாவாசை இன்னைக்கு நிலா வெளிச்சத்துல சொல்றேன். சரி, நிலாவா? என்னடா ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன புகழ்ச்சியா பேச வச்சு பரிசம் போடுற இடத்துல என் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நின்னு போய் அந்த பொண்ணு தூக்குல தொங்கினா இந்த ஊர்ல உங்க கதி என்ன ஆகும் தெரியுமா? அதோ கதிதான்னு எனக்கு தெரியும். நான் மனசு வச்சா உங்களை ஆதரிச்ச அத்தனை பேரும் அவங்கள உங்களுக்கு ஆதரவா பேச வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுமா எனக்கு எதிராக பரிசம் போட்டீங்க? இந்த கிராம வழக்கப்படி பரிசம் போட்டா கல்யாணம் நடந்தே தீரும்னு எனக்கு தெரியும். என்னவே பெரிய கிராம வழக்கம், அதை இந்த முத்தண்ண கௌரவத்துக்கு ஆசைப்படுறதால அத மீற பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். பொல்லாத கௌரவம் ஊரை கூட்டி ஒன்ன நாரடிச்சு இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். சபாஷ். அப்படியா? அதே ஊரை பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்ல வச்சு உங்களுக்கு எதிரா திருப்பிடுவேன். நீங்க நினைச்சபடியே இந்த கல்யாணம் நடந்தாலும் மங்களத்தை வாழாவட்டியாக்க என்னால முடியும். உங்க சவால் எல்லாம் அதுங்க சாந்தி முகூர்த்தம் முடியற வரைக்கும் தான். அதுவும் எனக்கு தெரியும். முத்தனனை பத்தி சரியா தெரியாம பேசாதீங்க. மாணிக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராஜமன்னா, இந்த சத்தம் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம். இப்ப சொல்றேன், மாணிக்க சம்மதத்தோட தான் இந்த பரிசமே நடந்தது. அவன் கல்யாணத்தை சம்பிரதாயப்படி ஊரை கூட்டி நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இது வரைக்கும் நான் எதுக்கு ஆசைப்பட்டதில்லை, உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. உங்களை விட்டா மாணிக்கத்துக்கு வேற யாரு இருக்காங்க? அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்திரடி. உங்களை மீறி இந்த காரியம் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் மங்களத்து மேல உயிரையே வச்சிருக்கேன். என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. உன் ஆசை நிறைவேறணும், இவ ஆசையும் நிறைவேறணும். ஆனா எனக்குன்னு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாது இல்லையா? அது என்னன்னு சொல்லுங்க முத்தண்ணன், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தா சரி. அப்படியா? மங்களத்துக்கு தாய் தப்பம் கிடையாது. யார் சாமி தாரவாத்து கொடுப்பாங்க? நான் தாரவாத்து கொடுக்கறேன். ஓ, தாலி கட்டி முடிஞ்ச உடனே நீங்க பாட்டுக்கு உங்க பொறுப்பு விட்டுதுன்னு ஊருக்கு போயிட்டீங்கன்னா? இல்ல, போக மாட்டேன். தலப்பிரசவம் வரைக்கும் எல்லா பொறுப்பையும் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். கல்லுப்பட்டி மிராசு வீட்டுல பெண் எடுத்தா என் தம்பிக்கு ₹1,00,000 சீர்வரிசை கொடுப்பாங்க. அதையும் என்னவே வேகமா பேசிட்டு வந்தீங்க, வாயடைச்சு நின்னுட்டீங்க. பரிசம் போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் உங்க புத்திக்கு எட்டி இருக்கணும். பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கணுங்கிற ஆசை வெறும் புள்ளிக்கு வரலாம், உம்மை போல வெறும் பயலுக்கு வரக்கூடாது. முத்தண்ணன், கேவலம் பணம் தான் ஒரு பிரச்சனைன்னா அந்த ₹1,00,000 இந்த விரும்பைய நான் பண்றேன். என் தலைய அடமானம் வச்சாவது ₹1,00,000 பணத்தோட இங்க வர்றேன். ஆனா ஒண்ணு,
சகல மரியாதைகளோட மங்களம் இந்த வீட்டு மருமகளா வாழணும். பணத்தோட வர்றேன். திக்குவாயி வானான்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி அவளை சம்மதிக்க வச்சீங்க? அதான் ராஜமன்னார். என்னது திக்குவாயா? இன்னொரு தடவை என் காது கேட்க அந்த வார்த்தையை நீ சொன்ன எனக்கு கெட்டகம் வருமா? உனக்கு என்ன குறைச்சல் நினைச்சிட்டு இருக்க? நீ ராஜாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்னை கட்டிக்க அந்த பய கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன கண்ணு அளபாயுது? யார தேடி? மாணிக்கமா? வருவா, ஏற்பாடு பண்ணிருக்கேன். ராஜமன்னார், இத்தனை வயசுக்கு மேல இப்படி ஒரு வேலை உனக்கு தேவையா? உனக்காக பண்றேம்மா. மாமா வராரு. வாடா மாப்பிள. சாமி, ஒரு யோசனை. என்ன? யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே மங்களத்தை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் கட்டிக்கிறேன். தேங்கப்பா நீ தைரியமா முத்தல்ல. ஐயோ, நடக்கிற விஷயமா பேசுவோமா? சாமி, இந்த கல்யாணம் நடக்குமா? ஏன் உங்க அண்ணன் நிறைய பணம் கட்டுறேன்னு பயப்படுறியா? பெரிய மாமே அதிகமா பணம் கேக்குறாங்களா? அது நீ நினைச்சபடி பெரிய இடத்துல வாழணும்ல, அதான் அவன் நினைச்சபடி பெரிய தொகையா கேக்குறான். அதை விடுமா, நான் பாத்துக்கிறேன். இங்க வந்து ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கனே? நீங்க சின்னஞ்சரிசுகள் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு ஜாம் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா காலத்தை கடத்துங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்க அப்பனுக்கும் எனக்கும் என்ன பழக்கம் தெரியுமா? நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. சாமி, என்னன்னே என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டுக்கிட்ட? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாமா? பின்ன எப்படி கூப்பிடுறது? அது வந்து அப்பா அப்படியே கூப்பிடாமா. சாமி, மாணிக்கம், ஒரு விஷயம். கஷ்டப்பட்டாவது உங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திருவேன். நீ இவ கழுத்துல 3 முடிச்ச போடணும், அதான் எனக்கு முக்கியம். அது வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாதா? சரி, நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம். இவளை கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு காப்பாத்தணும்பா. மங்கள கல்யாணம் நடக்க மஞ்சள் துணியில 1 ரூபாயை முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்ப்பா. சுபமுகூர்த்தத்தை சுபமா நடத்தி கொடுக்கணும். ஏன்னா உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தாயாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் இன்னொரு கல்யாணம் பண்றதா வேண்டிட்டு இருக்கியா? ஆமாண்ணா, அதுக்கு தாண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நேரமாகுது, இங்கதானே வெயிட் பண்ண சொன்னா. ஜெயஜி வாடா, பணம் கிடைச்சதா? நான் சொன்ன பார்ட்டி ஊருக்கு போயிட்டான்டா. அட பாவி, வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய், நான் உன்னைத்தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன்டா. ப்ளீஸ். ஐ எம் சாரிடா. ஏய், சரி, இப்ப நான் எங்க போவேன்? யார போய் கேட்பேன் இப்ப? ராஜலட்சுமி, பாட்டீங்க. ஏன் அந்த பேர் அனாவசியமா சுத்தின்னு இருக்கு? அழைக்க கூடாதா? மறந்துட்டேன். உங்க அப்பா நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறா, போய் அலட்டியாத. என்ன கோபமா இருக்கேன்? என்ன உங்களுக்கு பிடிச்ச பொடி மாஸ், ஆசையா சாப்பிடுற அவியல், விரும்பி சாப்பிடுற வடா, அக்கார வடிசல் எல்லாம் செய்து வச்சிருக்கேன்னா எது எது? சாப்பாடுங்கிறது வயிற்றுக்கு, நாக்குக்கு இல்ல.